நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த ஒரு பரபரப்பான கட்டமா பாத்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா துணை ஜனாதிபதி ஆக போகிறார் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன். பாஜக இப்ப அவரை சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தோட கவர்னரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம தெலுங்கானா, ஜார்க்கண்ட் மாநிலங்களும் கூடுதலா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நபருக்கு தான் பாத்தீங்கன்னா, இப்ப இன்னும் ஒரு விஷயமும் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக வட்டாரங்கள் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கு. அவரும் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருந்து கிளம்பி டெல்லி போயிருக்காரு. பாஜகவோட மிகவும் நம்பத்தகுந்த ஒரு ஆளா பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எம்பியா, லோக்சபா எம்பியா பாத்தீங்கன்னா அவர் இருந்திருக்காரு. 2004 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா லோக்சபா எம்பியா இருந்திருக்காரு. அதை தாண்டி பாஜகவோட முக்கியமான பொறுப்புகளையும் அவர் இருந்திருக்காரு. பாஜகவோட குட் புக்ல, மோடி அமித்ஷாவோட குட் புக்ல எல்லாரும் அண்ணாமலை பேர் மட்டும் தான் சொல்லுவோம். ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற ஆட்களும் மோடியோட குட் புக்ல இருக்கிறவங்க தான் அவருக்கு முக்கியமான ஒரு பொறுப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நீங்க எச் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அவரை பத்தி அவர் கதை என்ன கதைனே தெரியல. அவரை பத்தி இந்த வீடியோல பொறுமையா பேசுவோம். ஏற்கனவே துணை குடியரசுத் தலைவர் பதவியில தமிழ்நாட்டுக்காரங்க சேர்ந்து யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், இன்னொருத்தர் ஆர் வெங்கட்ராமன். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்தவங்க. அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் பதவியிலுமே இருந்தவங்க. இவங்க 2 பேருக்கு அடுத்து 3வதாக இந்த பட்டியலில் இணைந்திருக்கார் சிபி ராதாகிருஷ்ணன். அடுத்து இவர் குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புமே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட மிகவும் தொடர்புடைய பலர் பாத்தீங்கன்னா அந்த பதவியை அலங்கரிச்சிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வி.வி. கிரி, அதுக்கப்புறமா வெங்கையா நாயுடு. 2 பேரும் பாத்தீங்கன்னா நம்மளோட அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஒருத்தர் ஒடிசா, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஆந்திரா. ஆனா இவங்களோட ஏர்லி பாலிடிக்ஸ் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சுற்றியே இருந்திருக்கு. காத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்துக்கு இன்னும் ஒரு இனிமையான செய்தி கிடைக்குதா, தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் துணை ஜனாதிபதி ஆகிறாரா அப்படின்றது காத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கும் நாதஸ் மீடியாவுடன் நன்றி.